இது வந்து 1 லிட்டர் பாலுங்க. இந்த பாலில் டீக்கு எடுத்துட்டுங்க குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு மிச்ச பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். சாயந்தரம் வந்து அதில் ஆடை இருக்குது, அந்த ஆடை எடுத்து வச்சுருவேன். மத்தியானம் சாப்பிடும்போது தயிரில் இருக்கிற நைட்டு ஊற்றி வச்சுருவேன். நைட்டு வந்து தூங்க போகும்போது நம்ம 1 டீஸ்பூன் வந்து பாலில் எவ்வளோ தயிர் கலக்கிறோமோ அதில் 1 டீஸ்பூன் தூங்குறப்போ நம்ம ஊற்றி வச்சுட்டேன். காலையில் தவஞ்சிடும். மத்தியானம் காலையிலேயே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் தயிரை. அப்புறம் வந்து நம்ம மத்தியானம் சாப்பிடும்போது அந்த ஆடைங்க தயிர் ஆடை பாலோட ஆடை ஃப்ரிட்ஜில் வச்சதுங்க. அது 2 ஒரு 5 நாள் சேர்த்துனாலும் கூட நம்மளுக்கு வெண்ணெய் கிடச்சிரும். இவ்வளோ வெண்ணெய் கிடைக்கும். இது ஒரு 4-5 நாளத்தை தயிர் ஆடை பால் ஆடைங்க. இதெல்லாம் ஒன்று சேர்த்தி நம்ம இந்த பழைய மோரை இருக்கிறனால நம்ம ஊற்றிடலாம். இது வந்து நேற்று நைட்டு ஊற்றி வச்சதுங்க. இது மோரை அடித்து நம்ம மோரை குடித்தா ரொம்ப நல்லதும்பாங்க. மோரை வந்து தண்ணி ஊற்றி கலக்கி மோரை குடித்தோம்னா நம்மளுக்கு கால்சியம் அதிகமாக கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வெண்ணெய் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம். வயசானவங்க 1 ஸ்பூன் டெய்லி சேர்த்திக்கலாம், நல்லது தான். இப்போ வந்து வெண்ணெய் ஆச்சரத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னொரு டைம் நம்ம அரைச்சி எடுக்கணும். இந்த வெண்ணெய் வந்து நம்ம இந்த வடைச்சட்டியில் போட்டுங்க இன்னொரு தடவை அடித்து அந்த வெண்ணெயும் போட்டுட்டு நம்ம 2 தடவை அந்த வெண்ணெயை அலாசிட்டு நம்ம நெய் ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருந்தோம்னாங்க நம்ம கருவேப்பிலை தழை இல்லாட்டி முருங்கைத்தழை நான் போட்டதில்லைங்க. கருவேப்பிலை தழை உருவியும் போடலாம், இல்லை 2 கொத்து அப்படியே போட்டுக்கலாம். அந்த நுரையெல்லாம் அடங்கின பின்னாடி சலசலப்பாக அடங்கின பின்னாடி கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வேகமாக வச்சு ஸ்டவ்வை கலக்கி விட்டே இருக்கணும். அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலாம் போட்டோன்னே சிம்மில் வச்சு நம்ம அந்த சலசலப்பு அடங்கினோடனே சில்வர் ஜல்லடையிலைங்க நல்லா காஞ்சிருக்கணும், ஈரப்பதம் இல்லாமல். அந்த சில்வர் ஜல்லடையில் வடிச்சுக்கலாங்க. உடனே வடிக்கிறதுனா கொஞ்சம் ஆற வச்சு வடிக்கிறதுனா பிளாஸ்டிக் ஜல்லடை இருந்ததுன்னா நம்ம நல்லா ஆறின முன்னாடி வடிச்சுக்கலாம். வடிக்காமையும் நம்ம ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. கண்ணாடி பாட்டிலில் ஊற்றினா அது நம்ம அடிக்கடி டெய்லி நம்ம சூடு பண்ணித்தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். இல்லாட்டி நம்ம ஒரு சின்ன கரண்டியில் 1 ஸ்பூன் நெய் எடுத்து சூடு பண்ணி ஊற்றிக்கிற மாதிரி இருந்தால் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வெண்ணெய் இதை திரண்டு வந்துருச்சுங்க. இந்த மோரை வந்து நம்ம கீழே ஊற்றிடலாம். இது வந்து இப்போ ஒரு 150 கிராம் வெண்ணெய் அளவு இருக்குங்க. இன்னும் இவ்வளோ சேருங்க. அப்போ சேர்ந்தோடனே நம்ம இந்த வடைச்சட்டியில் போட்டு 2 தடவை கழுவிட்டு இதே வடைச்சட்டியில் காய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க.